ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இனிய பிரசனத்தினால் ஒரு விசையாய் இந்த இடத்தை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஐயா. பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாக்களில் இருக்கிற எல்லா வெறுமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எதையுமே நீர் வெறுமையாய் இருக்க நீங்க சிருஷ்டிக்கலாம் ஆண்டவரே. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இருள் நிறைந்த இந்த பூமியிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்கள் உள்ளத்தில் காணப்படுகிற எல்லா வெறுமைகள் நீங்கட்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆத்துமாவிலே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த வார்த்தைகளின் ஆழங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையானவர் வெளிப்படுவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவகுமாரன் சிலுவையில் தொனித்த 5ஆம் வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அடுத்த வசனம். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க ஆவிக்குரிய தாகம். அது ஒரு பக்கம் உண்மைதான், இல்லை நான் சொல்லலை. அவர் தமது ஏசாயா தீக்கன் சொல்லும் பொழுது அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நான் சொல்வேன், உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தாகமாக இருந்தார். சரீரத்தில் நம்மளுக்காக அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மனுஷனாக இருந்து மனுஷகுமாரனாக இருந்து அத்தனை பாடுகளையும் ஆண்டவர் சிலுவையிலே சகித்தார் ஐயா நமக்காக. சரீரத்தில் ரத்தம் போக போக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். ரத்தம் போக போக அவங்களுக்கு என்ன செய்யணும் எடுப்பாங்க? தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும்? அவங்க உயிர் பிரிய அதிக வாய்ப்பாயிரும். ஸோ ஆண்டவர் மிகவும் தாகமாக இருந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும். இன்னொன்று ஆவிக்குரிய தாகமும் கூட. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த ஏசாயா தீக்கன் சொல்லும் பொழுது 40ஆவது அதிகாரம் 28-29 சொல்லப்பட்டிருக்கு. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் இளைப்படையாத தேவன், சோர்ந்து போகாத தேவன். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றின் அருகே சோர்வுற்றவராய் கர்த்தர் உட்கார்ந்திருந்தார். யாருக்காக உட்கார்ந்திருந்தார்? வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 5-6. யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், இளைப்படையாத தேவன், சோர்ந்து போகாத தேவன் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார், இதை நீ அறியாயோ? என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. கர்த்தருக்கு என்ன தெரியும் சொல்லி நீ சொல்லி கொண்டிருக்கிறையே, இளைப்படைதலோடு வந்திருக்கிறியே, சோர்ந்து போகாத ஒரு தேவன் உண்டு என்பதை நீ அறியாயோ? ஆனால் இந்த இடத்துல மாம்ச பிரகாரமாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தும்படியாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, ஒரு பக்கம் வெற்றி முழக்கத்தின் வார்த்தையை தான் நான் சொல்லுவேன். நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தாகமாயிருந்தார். ஆத்துமா பிரகாரமும் நான் சொல்லுவேன்.
இந்த சமாரியா ஸ்திரியை சந்திக்கும்படியாக கர்த்தர் தாகமடைந்தவராய், ஆவிக்குரிய தாகம் சொல்லலாம். ஆனால் அவள் கடைசி வரை அவளுடைய சரீர தாகத்தை தீர்க்கவே இல்லை. அவளை பார்த்து தான் ஆண்டவர் கேட்டார், என் தாகத்துக்கு தண்ணி கொடுமான்னு. சரீர பிரகாரமாக தாகத்தை தீர்க்கலை. பாருங்களேன், கான்வர்சேஷன் பார்ப்போமே, அது நல்லா இருக்கும். வாசிங்க 5வது வசனம், 8வது வசனம் 8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால், இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலவ மாட்டாங்க. அதனால அவ கேட்கிறா, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரியாகிய என்னிடத்துல தாகத்துக்கான்னு சொல்லி கேட்குறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க வாசிங்க. உனக்கு தெரியலையா, உங்ககிட்ட பேசுறவர் யாருன்னு தெரியல, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஹல்லேலூயா. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ அடுத்து அவ சொல்றா, அடுத்து என்ன சொல்றா அவ வந்து, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டுகள் நம்மிடத்துல பாத்திரம் இல்லை ஆண்டவரே, கிணறு ஆழமாய் இருக்கிறதே, எங்கிருந்து ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை நமக்கு தந்த யாக்கோவை பார்க்கல பெரியவரோ. இப்போ ஆண்டவரை வந்து எப்படி பார்க்குறா அப்படின்னா, யாக்கோ யாருன்னே அவருக்கு தெரியல, யாக்கோவை பார்க்கலும் பெரியவரா இப்போ பார்க்குறா. அடுத்த வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக அழகா சொல்றார் ஆண்டவர், இப்பா இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நெவர் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் உனக்கு கொடுக்கிற தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா, உனக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். உங்களை என்னை ஆண்டவர் நதியாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த நதி எங்கெல்லாம் போகுதோ அங்கே யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீ போகிற இடமெல்லாம் எல்லா ஜீவன்களும் பிழைக்கணும். நீ இருக்கிற இடம் உள்ளும் புறமும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர் யோசேப்பு அனுப்பினார் அந்த வீட்டுக்கு, போத்திபார் வீட்டுக்கு, உள்ளும் புறமும் ஆசீர்வாதம். யாக்கோபு போனா லாபான் வீட்டில் ஆசீர்வாதம். நம்ம இருந்தாலும் நம்மளை பார்த்து சொல்லணும், மகளே நீ வந்திருக்கிற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும் சொல்லி நம்மளை வெல்கம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தவன புரியணும், இந்த பாப்பா வந்திருக்கிறா, இந்த தங்கச்சி வந்திருக்கிறா, இப்போ ஆசீர்வாதம், உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு போதும்மா அப்படி சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தேவானை பார்த்த பொழுது அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருந்தது. இப்படி ஆண்டவர் அவ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் அவள் வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அடுத்து வாசியுங்கள். அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, எனக்கு தாகம் உண்டாகாமலும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட மகள், அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் தான் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றா. இயேசு அவளை நோக்கி, நீ போய், ஆண்டவர் எப்படி ட்ராக்கா சுவிசேஷம் சொல்றாரு பார்த்தீங்களா. 5 புருஷர் உனக்கு இருந்தாங்கம்மா, அவங்க வாசிங்க. புருஷன் இல்லை, உண்மையை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட உண்மையை சொன்னா அந்த மகா. இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான், எப்படி எனில் உனக்கு 5 பேர் இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது இருக்கிறவனும் அவன் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவ ட்ராக்கை மாத்துறா. நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்றா. இப்போ ஆண்டவர் ஒவ்வொன்றா அவரை வந்து கொஞ்சம் மேலானவராக காட்டிக்கொண்டு வருகிறார். யாக்கோவை பார்க்கலும் பெரியவர், அடுத்து தீர்க்கதரிசியா பார்க்கிறார், கடைசியா மேசியாவா வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தம்மை வெளிப்படுத்துவாராக. சாமுவேலுக்கு வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்தின கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தம்மை வெளிப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். அடுத்து அவங்க ஆண்டவர் எப்படி கொண்டு வரான்னு பாருங்க, இவ எப்படி பேசுறான்னு பாருங்க. ட்ராக்கை மாத்திரா, எங்கள் பிதாக்கள் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். ஏசப்பா என்ன சொன்னாங்க, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரப்போகுது. ஆண்டவரை தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா, ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளணும், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும்.
தீமோத்தேயுவை பார்த்து பவுலையா சொன்னார், நீயோ தேவனுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவே, சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி தேவகுமாரன் சொல்கிறார். அப்போ இவர் சொல்வார், மேசியா வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் அழகா சொல்வார், உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. உன்னுடனே பேசி கொண்டிருக்கலாமா, நான் தான் அவர். சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. குடத்தை வச்சுட்டு நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. ஊரே ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டது. அவளை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, ஓ சொல்லி நிமித்தம் மாத்திரமல்ல, இவரே உலக ரட்சகராகிய கிறிஸ்து என்கிற ரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. பின்னும் 2 நாள் கர்த்தர் அவர்களோடு தங்கினார். நாமும் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்த அந்த சமாரியா ஸ்திரியை போல தாகத்தை தீர்க்கிற பணியில் ஈடுபடுவோமா? இன்னும் காலம் கடைசியா இருக்கிறது. உடைய ஆத்துமா தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 62:1, மானானது தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில தாகமாக இருக்கிறது ஆண்டவரே. சினிமா பாட்டுல இல்ல, கதை புக்கு படிக்கிறதுல இல்ல, சீரியல் பார்க்கறதுல இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை செலவு பண்றது இல்ல, என் ஆத்துமா உங்களோடு தாகமாக இருக்கிறது. உடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதை நான் தெரிந்து கொள்வேன். ஒரு டோர் கீப்பரா இருப்பதை தெரிந்து கொள்வேன். ஒரு ராஜா சொல்றான், ஐயா 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஐயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாசற்படியில் நான் ஒரு டோர் கீப்பரா இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு தாகம் இருக்குதா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம்? நம்மளுக்கு இருக்கா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததி நம்முடைய தலைமுறையில உண்டாகணும் ஆவியானவர் விரும்புகிறார். துக்கமா இருக்கிறாங்க நம்ம சந்ததியெல்லாம். ஆலயத்துக்கு போகணுமா? கிரிக்கெட் விளையாட போகும். மீனாட்சிபுரத்தில் போறேன், எங்க அண்ணே உங்க பிள்ளைங்களாம் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க, நீ அக்கா வந்திருக்கா, கண்டிப்பா வர சொல்லணும்னு சொல்லுங்க அப்படின்னு. இவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணாதே, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதே. என் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேலேயே, ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. அவனுடைய தாகமெல்லாம் நான் எப்பொழுதையா உங்க சந்நிதியில வந்து நிற்பேன். ஒன்று நான் கேட்டேன் ஐயா, அதைத்தான் ஐயா நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், உங்க ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் ஐயா. இதான் ஐயா ஒரு ராஜாவின் ஏக்கம். காரணம் என்ன? ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தேன், அரசனா என்னை அரியணையில ஏற்றி வைத்தீரே, உங்களை எப்படியா நான் மறப்பேன்? ஆட்டிடையனாயே என்னை பூமியில் இருக்கிற பெரியோர்களை நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் சொன்னீரே. மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக என்னையும் ஒரு பார்த்தீர் ஐயா. என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். இதே போல நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 15-18. அப்பொழுது இல்லையே, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் ஹல்லேலூயா லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. தாகத்தினால நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஆண்டவரே என் வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா?
சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டான். அடுத்து செஞ்சுட்டு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டாரு. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தர் கையில நான் சாகணுமா, எனக்கு தண்ணி தர மாட்டீங்களா? ஆண்டவரை பார்த்து அப்படி கேட்குறீங்களா? என் வாழ்க்கை முடிஞ்சது, என் வாழ்க்கையில பள்ளத்துல ஒரு தண்ணீரை நீர் பள்ளத்தாக்குகளில் அவர் நீரூற்றுகளை வரவிடுகிறார் சொல்லப்பட்டிருக்கு. என் பள்ளத்தாக்கில் நீரூற்ற வரவிடுவீங்களா? என் பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை கொடுப்பீங்களா ஆண்டவரே? என் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால நிரப்புவீங்களா ஆண்டவரே? அப்படி ஒரு கொஸ்டின்ஸோட வந்திருக்கிறீங்களா? சிம்சோனின் தாகத்தை தீர்த்தவர். சிம்சோனுக்காக லேகியில் உள்ள பள்ளத்தை கர்த்தர் பிளக்க பண்ணினார் ஐயா. தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது உயிர் பிழைத்தான். அதுக்கு என்ன கோர் என்று பெயரிட்டான். என்ன கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. என்ன கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நீ சினிமா நேரத்தில் நீ நேரத்தை செலவு பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கலாம், அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். அந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். உன் கண்ணின் காட்சிகளில் நட, மனமோன போக்கில் நட. ஆனாலும் தேவன் அதையும் இதையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள் மகனே, மகளே. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகராகி கர்த்தரை நினைப்பாயா? கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? ஒரு தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? நீ ஆர்ப்பணித்தாய் என்றால் தாவீதை போல ஆட்டு இடையனை அரியணையில் உயர்த்தி அழகு பார்த்தவர் உன்னையும் அழகு பார்ப்பார். தேவன் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் இருதயமும் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உடைய சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உடைய தாகத்தை தீர்க்கிற பணியில எங்களை குடும்பமாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ரோல் வச்சிருக்கிறீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்ததை தடைபடாத ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளையும் வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பிள்ளைகளையும் பலவான் கையில் அம்புகளை போல எடுத்து பயன்படுத்தும். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்திலே எங்கள் பிள்ளைகள் ராஜ்ய முடியுமாய் இருப்பார்களாக. குடும்ப தலைவனை ரட்சியும், குடும்ப தலைவியை ரட்சியும். குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல, கொர்நேலியுவின் குடும்பத்தை போல கர்த்தருக்கு பயந்து இப்படி வழிகளில் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.